இந்த காலத்து பசங்க செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கூட எழுதாமல் இருப்பாங்க, ஆனால் பீச்சில் உட்காந்து கடலை போடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஓகே, இப்போ கண்ண மூடு. இது ஒரு லவ் கேம். நீ என்ன ட்ரூவா லவ் பண்ணனா இல்ல ஒளிச்சு வச்சிருக்கிற பேங்க்ல ஒரே சான்ஸ்ல எடுக்கணும். இன் கேஸ் ஃபெயில் ஆயிட்டா? ஃபெயில்னா ஃபெயில் தான். யூ மீன் லவ் ஃபெயிலியர்? ஆப்வியஸ்லி. அப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்? இது என்ன செமஸ்டர் அரியர் கிளியரன்ஸா? ஒடி நீயும் லவ்வும் ரொம்ப கேம மாத்தியா? ஹே, இட்ஸ் ஜஸ்ட் a game டா. அப்போ உன் கேம்ல நான் ஃபெயில் ஆனதை வச்சுக்கோ. பாய். பாயா? ஆமா, உன் கேம்ல நான் ஃபெயில்டா ஆயிட்டேன். பாய். நீ ஃபெயில் ஆவலடா. உன்னை செலக்ட் பண்ணதுல நான் தான் ஃபெயில் ஆயிட்டேன். இதே வேற விளையாட்டா இருந்தா உடனே வந்திருப்பல. அதுக்கு நான் ஆள் கிடையாது. கெட் லாஸ்ட். என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? ஓ சாரி. என் காதல பஞ்சு அடைச்சு வச்சது நீதான். அப்புறம் என்ன கேள்வி? பாய் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நான் வேணா சமாதானப்புற மாதிரி தூது போட்டா? அதெல்லாம் வேண்டாம், நான் எஸ்கேப். அவன் லவ்வுக்கு மீனிங்கே தெரியாதவன். ஹே, அங்க பாரு, நம்ம காலேஜ் யுவராஜ் அண்ட் பிரசாந்த் கடற்கரையில கடலை போட வந்திருக்காங்க. ஆமா, நம்ம மட்டும் என்ன கடலை விற்க வந்திருக்கோம். யார் மச்சி இவன் ஆளா? இல்ல, என் எக்ஸ் ஆளு. கடுப்பேத்தாதடா மச்சான். சந்தியாவும் பவித்ராவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மச்சி, திக் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் எக்ஸாம்ல சந்தியா பிட்டு பாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு பவித்ரா காலேஜ் ரெஸ்ட் ரூம்ல கைவி ஊத்திருக்காவில. டேய் மெதுவா பேசுறா, அவன் காதுல விழுந்துற போகுது. நீ இப்ப கண்ண மூடு. நான் இப்போ உன் மேல ஒரு பொருள் போடுவேன். அது என்ன பொருள்னு நீ கரெக்டா கண்டுபிடி. ஹே வெயிட், ஒருவேளை தப்பா சொன்னா அடுத்த அட்டெம்ப்ட் உண்டா? ஹே, இது என்ன செமஸ்டர் அரியரா? ஓகே. ஹே வெயிட். வாட்? டேய், ஒருவேளை நீ பாறங்களை தூக்கி போட்டேன்னா நான் உயிரோட இருந்தா தானடா சொல்ல முடியும் நீ என்ன பொருள் தூக்கி போட்டேன்னு. ஒரு லவர் கிட்ட பேசுற பேச்சா இது? ஒரு டவுட் தான்டா. அப்பனா நீ சத்தியமா லவ்ல பாஸ் ஆக மாட்டே. யூ மீன் ஃபெயிலியர் இன் லவ்? யா, ஆப்வியஸ்லி. வாட் ஆப்வியஸ்லி? என்ன பாஸா ஃபெயிலா? மனசார லவ் பண்ற லவர் கிட்டக்க இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாய். What are you trying to say? You mean bye forever? என்ன ஃபெயில் ஆக்கிட்டடா நீ. ஆமாண்டி, இந்தா வெச்சுக்கோ. ஆமாண்டி, இதெல்லாம் இந்த விளையாட்டு விளையாடி இருக்க கூடாது. அந்த விளையாட்டு விட்டுட்டு போயிடணும். அப்ப தெரியும் உனக்கு. மச்சான் இந்தா பைக் சாவி, வாளை போய் டிராப் பண்ணிட்டு வா போ. லவ்வே டிராப் ஆயிடுச்சு. சரியான சிடுமுஞ்சிரா அவ. பாய் ஃப்ரெண்ட் இருந்தா போதுன்றவ. ப்ராக்டிக்கல் திங்கிங் கூட பண்ணாதவ அவ. லவ்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுடா அவளுக்கு. மச்சான் அங்க பாரு, பவித்ராவும் ஷாலுவும். ஹே, அங்க பாரு, நம்ம காலேஜ் யுவராஜ் அண்ட் பிரசாந்த் கடற்கரையில கடலை போட வந்திருக்காங்க. ஆமா, நம்ம மட்டும் என்ன கடலை விற்க வந்திருக்கோம். யார் மச்சி இவன் ஆளா? இல்ல, என் எக்ஸ் ஆளு. கடுப்பேத்தாதடா மச்சான். சந்தியாவும் பவித்ராவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மச்சி, திக் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் எக்ஸாம்ல சந்தியா பிட்டு பாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு பவித்ரா காலேஜ் ரெஸ்ட் ரூம்ல கைவி ஊத்திருக்காவில. டேய் மெதுவா பேசுறா, அவன் காதுல விழுந்துற போகுது. சரி வா போய் பேசலாம். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். ஃபர்ஸ்ட் யுவர் பேக். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கையில ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு நான் தரேன். மை காட், தேங்க் யூ. என் பேர் காட்லாம் இல்ல, யுவராஜ். Thank you so much, Yuvraj. Love you so much. Me too. Sorry, spontaneous me too சொல்லிட்டேன். ஸ்பான்டேனியஸா வரதா லவ் மச்சி. பார்த்தீங்களா, பீச்சுக்கு வரும்போது ஜோடியாக தான் வந்தாங்க, திரும்பி போகும்போதும் ஜோடியாக தான் போகிறாங்க. ஆனால் என்ன, ஜோடி தான் மாறி போச்சு. எப்படியோ இந்த கடல் அலைகள் மாதிரி இவங்க ஜோடிங்களை விட்டு பிடிக்கிறதும் ஓயறதே இல்லை.